श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புழு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் சேவிச்சுருக்கோம். இதோ சீனிவாசனுடைய அந்த தயனுடைய அனுகிரகத்தாலே யதாசக்தி நம்மளால் பெரியவாளுடைய வியாக்கியானங்களை நாம் சேவிக்கிறதுக்கு ஒரு பிராப்தம். 64வது ஸ்லோகத்தை அபாம் பத்தியூன்னு ஆரம்பித்து எம்பெருமானுடைய 3 செயல்கள் அது சம்ஹாரமாக இருந்தாலும் அது எல்லாம் சுகத்தையே அளிக்கிறது. அந்த சுகத்தை அளிக்கிறதுக்கு தயாதேவி ஒரு கிருபை பண்ணுறான்னு சாதித்த சுவாமி தேசிகன். அதிலே 3 விஷயங்கள் காட்டப்பட்டது. ஒன்று, சமுத்திராயுர சத்துருக்களை நாசம் பண்ணார். பரசுராமனுடைய புண்ணிய பலத்தை பெருமாள் வாங்கின்றார். அடுத்து ஒரு காகத்தினுடைய கண்ணழிவை செய்து எம்பெருமான் 3 விஷயங்களாலேயும் அவளுக்கு ஹிதத்தை பண்ணார். அந்த ஹிதத்துக்கு உறுதுணையானவள் நம் தயாதேவி அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டினர். அடுத்து 65வது ஸ்லோகம் எம்பெருமானுடைய பக்த சுலபன்னு காட்டப்படுற ஸ்லோகம். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக பெரியவா விசேஷமாக உபன்யாசம் பண்ணுவா. யதாமதி யதா அவகாசம் நமக்கு அதை பார்த்து நம்ம இப்போது இந்த வியாக்கியானம் வாசிக்கலாம். நம்ம இந்த 65வது ஸ்லோகம் அத்யத்புதமான ஸ்லோகம். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குசேலகா குப்தா சாவ்ரஜ யுவயோர் மால்யகிருதி அமீஷாம் நின்னத்தம் விஷகிரிபதேருஜ்ஜனிபதி பிரபூதைகி சோதோபிஹி பசமனு அனுகம்பே சமயதி அப்படின்னர். இது நிஷாதானாம் நேதா காபி குல பதிகி காபி சபரின்னு சொன்னார். நிஷாதா அப்படின்னா அந்த வேடருடைய தலைவனான குகன். கபி குலபதிகின்னா மகாராஜன்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டதான அந்த சுக்ரீவனை சாய்க்கிறார். இங்க காபி சபரினா யாரோ ஒரு காட்டு வேடு வச்சான சபரி அவளுக்கு மோட்சம் சாட்சி பூதா அப்படின்னு பெருமாளை சுவாமி தேசிகன் சொல்றார். குசேலகா அப்படின்னா கிருஷ்ணாவதார விஷயம். இந்த இடத்துல கந்தத்துணியிலே அந்த வஸ்திரத்தை தரித்தவரான அந்த கிருஷ்ணனுடைய சகாத்தியாயியான குசேலகா. குப்தாசான்னு சொன்னார். ஒரு கம்சனின் சேடிப்பெண் அந்த கூனி. விஜய் யுவதையகான கோபஸ்திரீகள்னு அர்த்தம். இந்த இடத்துல மால்ய கிருத்திகினா மாலாக்காரன், மாலை கட்டுகிறதானவன். இப்படி இந்த 7 பேருக்கும் எம்பெருமான் அனுகிரகித்த விஷயத்தை இந்த நிஷாதானம் நேதா கபிகுலபதிகி காபிஷபரி குசேல குப்ஜாசா விரஜ யுவதையோர் மால்ய கிருதிகி அமீஷாம் நின்னத்தம் விஷகரிபதேகே உன்னமிதே உன்னதிமபை பிரபூதைகி சோதோபிகி வசம் அனுகம்பே சமயதி அப்படின்னு சாய்கிறார். ரிஷபம்னா ரொம்ப பலாத்காரமாக சமானமாக செய்கிறான்னு சொன்னார் இந்த இடத்துல. அதாவது இந்த தயாதேவியினுடைய பரம அனுகிரகத்தாலே வேடர்களுக்கெல்லாம் நாயகனான குகன், வானர குலத்துக்கு அதிபதியான சுக்ரீவன், ஏதோ ஒரு வேடுவ பெண் ஒருத்தி, குசேலர், கூனி,
இடைப்பெண்கள் மாலாக்காரங்கிற ரீதியிலே அவ எல்லாரும் ஒரு விதத்தில் தாழ்மையானவா. ஆனால் வெங்கடநாதனுடைய பிரபாவமானது மேன்மையானது, தயனுடைய பிரபாவமானது மேலே இருக்கு. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை சமன் செய்யும் விதமாக தயாதேவியானவள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, அந்த மடுவை தன்னுடைய தயை என்ற வெள்ளத்தாலே போக்கி அந்த மலைக்கு சமமாக ஆக்கிறாள், பலாத்காரமாய் சமனாக்குகிறாள்னு தாத்பரியார்த்தம் பெரியவா ரொம்ப சாரமாக சாச்சிருக்கா இந்த இடத்துல. இப்போ விஸ்தாரமாக பார்க்குறோன்னா, முன்ஸ்லோகத்திலே அபராதம் செய்தவாளுக்கு பெருமாள் ஒரு தண்டனை கொடுத்து அதன் மூலமாக சிக்ஷை பண்ணி ஒரு சுகதியாக தயாதேவி மூலமாக ஆக்கப்பட்டார். இங்கே என்ன பண்ணணுன்னா, இந்த தயை ஒரு விசித்திரமான காரியம் பண்ணான்னு சாதிச்சார். அதாவது ரொம்ப பெரியவாளையும் ரொம்ப சிறியவாளையும் சமன்படுத்துகிறார் தயாதேவி. அது எப்படின்னா, ராமாவதாரத்திலே காட்டப்பட்டதான சௌசீல்யம் என்ற குணத்தினாலேயும் கிருஷ்ணாவதாரத்திலே காட்டப்பட்டதான சௌலபியம் என்ற குணத்தினாலேயும் செய்கிறா அப்படின்னு சாய்கிறார். குகனோடு பெருமாள் சமமாக அமரும்படியாக ஆக்கினாள் அப்படின்னர். நிஷாதானாம் நேதா அப்படின்னர். கபிகுலபதிகின்னு சொன்னால், பிராட்டியை பிரிந்து வாடுகின்ற எம்பெருமானுக்கு போகும் வழி தெரியாததால் அந்த குரங்குகளின் தலைவனான சுக்ரீவனோடு எம்பெருமான் சக்கியம் பண்ணிண்டு அவனை ஆலிங்கனம் பண்ண வைத்து அவனைப் போலவே அவனோடு ஒரு மந்தி எப்படி ஒரு களையில் போய் உட்காருமோ அது மாதிரி பெருமாள் சமமாக அங்கே உட்காந்துட்டார் அவனுக்கிட்ட. அடுத்தது சபரி என்பவள் ஊர் பேர் தெரியாதவள். மதங்க மகர்ஷி ஆசிரமத்திலே கைங்கரியம் பண்ணின்றதால அவருக்கு ஆச்சார அனுகிரகத்தாலே எம்பெருமான் என்றைக்கும் ஒரு நாள் வந்தே தீர்வான், ராமன் வந்தே தீர்வான் என்ற ரீதியிலே காத்திருந்து அவள் அளித்த பக்தியோடு அளித்த பழங்களை எம்பெருமான் ஸ்வீகரிச்சுண்டான். அவளுக்கு சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு அவள் மோட்சத்துக்கு போகிறதுக்கு பெருமாள் ஒரு சாட்சி பூதராக இருந்ததாக சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தியன் மக்கள் நாம் காட்டுறார். அதனாலே இந்த 3 விஷயமும் ராமாவதாரத்திலே நடந்ததுன்னு சொன்னார். அடுத்ததான குசேலஹா அப்படின்னு பதம் போட்டார். இந்த பரம ஏழையான குசேலன் எம்பெருமாளை கிருஷ்ணனுடைய அந்த அனுகிரகம் கிடைக்காதா, தாரித்திரத்திலே அவன்தான் ராஜா. அப்படி தாரித்திரதான் இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு வஸ்து கிடைக்காதான்ட்டு ஒரு கந்த துணியிலே அவில முனிஞ்சுட்டு பெருமாளை பார்க்கணுன்னு வந்தபோது பிராட்டியின் அனுகிரகம் அவனுக்கு கிடைக்க பெருமாள் செய்கிறானங்கே. அவனை பெருமாள் ஆசனத்தில் ஏழை பண்ணி அவனுக்கு ஆராதனங்களை பண்ணி கபரி வீசுகின்ற கைங்கரியத்தையும் பண்ணி அந்த உபசரிப்பினாலே சமமான ஆசனத்திலே அமரச் செய்து அவனுக்கு பெருமாள் அநேக திரவியங்களை அனுகிரகம் பண்ணன்னு சொல்லுவா பிராட்டியினோட அனுகிரகத்தாலே. இது கிருஷ்ணாவதார விசேஷம். அடுத்து குப்ஜாசான்னு படம் போட்டார். அந்த குப்ஜா இருக்காளே, அவள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, அவள் கம்சனுடைய சேடி பெண்ணாக அவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. முதுகு கூன் விழுந்து போய் ரொம்ப விகார ஸ்வரூபியாக அவள் இருக்க செய்தே பெருமாள் ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அந்தேர உருவினாயச்சோ வச்சோ அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமாள் அவகிட்டே அவளுடைய அந்த முகக்கட்டையை பிடிச்சி இப்படி தூக்கினாராம் பெருமாள். உடனே மடமடான்னு பின்பு கூன் விழுந்து போய் ரொம்ப நேர்கொண்டு நிற்கின்ற ஒரு ரூபவதியாக பெருமாள் அவள் ஆயிட்டா அப்படின்னு அப்படி அனுகிரகம் பண்ணேன்னு சொல்கிறா. சமன்படுத்தினர், முதுகு கூனை சமன்படுத்தினர் அந்த இடத்துல. அடுத்தது இடைச்சேரியுள்ள கோபஸ்திரீகளெல்லாம் அவளெல்லாம் கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாளை செவிக்கணும் ரிஷிகள் ரூபத்தில் அங்கே வந்தா. அங்கங்கே பாக்கியம் இல்லாத ஆளை கிருஷ்ணாவதாரத்திலே ராமாவதாரத்தினுடைய பாக்கியம் கிடைக்காத பட்சத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே வாங்கோன் எம்பெருமான் நியமனத்தின் பேரில் கிருஷ்ணாவதாரத்தின் போது அவளெல்லாம் இங்கு பிறந்து கோபஸ்திரீகளாக பிறந்து எம்பெருமானுடைய ஒரு சம்சர்க்க ஜாத்தம் அவளுக்கு கிடச்சிது.
தன்னுடைய சௌலபியம் என்ற குணத்தாலே அந்த இடச்சேரியுள்ள யுவதிகளை அவர்களோடு அடங்கி பெருமாள் தோளோடு தோள் சேர்த்து நெருங்கி பழகின்றதான ஒரு விஷயத்தை எம்பெருமான் செய்து தன்னோடு சமன்படுத்திக்கிறார் அவளை. அடுத்ததாறு மால்ய கிருதிகி அப்படின்னர். மாலாக்காரனுக்கு எம்பெருமான் பூக்காரனுக்கும் அவன் அளித்த புஷ்பங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவனுக்கும் பெருமாள் ஒரு ஹிதத்தை அளித்தான். இந்த ஸ்திதி, இந்த பரிஸ்திதி எப்படி இருக்குன்னா, எம்பெருமானுடைய மேதாவிலாசம், எம்பெருமானுடைய உயர்ந்ததான ஒரு அபரிமிதமான அந்த மேன்மை, திருவேங்கடத்து அரசன்னு சொல்றா, லோகநாயகன் சிருஷ்டிகர்த்தான்னு சொல்றா. ஆனால் இவாளெல்லாம் கீழே இருக்கிறவா ஒரு குரங்கு, ஒரு ஏழை பிராமணன், ஒரு காட்டு வேடு வச்சின்னு சொல்லி இப்படி இவாளெல்லாம் எங்கேயோ இருக்கு. ஆனால் பெருமாள் ரொம்ப மேம்பட்டவன்னாச்சே. தன்னுடைய மேன்மையும் பாராமல் பிறருடைய தாழ்மையும் பாராமல் எம்பெருமான் தன்னுடைய சௌசல்ய சௌலபிய குணங்களாலே இவாளையெல்லாம் சந்நிகிதமாக்கி கொண்டார். அதுக்கு தயாதேவி தான் ஒரு பரிவாகமாக தயை வெள்ளத்தை பாய்ச்சி மேடையும் பள்ளத்தையும் சமமாக்குகின்றாள் அப்படின்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணுறாங்க. அதாவது சொர்க்கத்தை இருப்புவாழ நரகத்தில் தள்ளது ஈஸி. ஆனால் நரகவாசிகளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறது பெரிய காரியம் இல்லையா? அதுதான் தயாதேவி இங்கே பண்ணுறா. தாழ்ந்தவர்களை ரொம்ப பெரியவாளோடு சேர்ந்து அவர்களுக்கும் பெருமைகளுக்கும் விதமாக இந்த தயாசாகரம் இருக்குன்னு சொல்கிறான் இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்தினுடைய அழகு ரொம்ப வாசாம கோச்சரம். அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் 3 விதமான அனுகிரகங்கள் பண்ணார். இந்த இடத்துல மட்டும் ஒரு வேடனுக்கும் ஒரு குரங்கிற்கும் ஒரு காட்டுக்கிழவியான சபரிக்கும் சொன்னார். கிருஷ்ணாவதாரத்திலே அந்த காலத்திலே వ్యక్తిகள் 4 அப்படின்னு சொன்னார். குசேலர், கூனி, கோபஸ்திரீகள், மாலாக்காரன்ற பூக்காரன். ஆக இங்கே 4 ராமவதாரத்திய 3 நாளும் 7 பேர் ஆச்சு. பெருமாள் இங்கே ஏழுமலையானுடைய தயை ஆதலால் இங்கே 7 பேர்களை காட்டியதாகவும் சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பெருவா நிர்வாகம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜீவன்கள் அவனோடு ஒரு சாமியத்தை அடைவது பெருமை. பரநியாசம்னா என்ன சுவாமி? நம்ம ஆத்மாவை பெருமாள் திருவிடைய சமர்ப்பிப்பதே பரநியாசம்னு சொன்னான். அப்போது நாம் பெருமாளோட போய் அங்கே சேர்ந்துட்டோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னான ஆழ்வாராதிகள் சொன்னதே நாம் இங்கே யதாசக்தி அர்த்தாமூர்த்திக்கு பண்ணு திருப்தி இல்லாதனாலேயும் மரணமான வைகுந்தம் கொடுக்கும்ரான் என்ற வார்த்தையை மெய்ப்பித்து நாம் சரணாகதி பண்ணி எம்பெருமான சாஸ்வதமான திவ்ய பதமான அந்த திருவடி மலர்கள் எங்கே நமக்கு நிரவதிகமாக கிடைக்கும்னா சிவகுண்டத்திலே கிடைக்கிறது. அப்போது அங்கே சதா பஷ்யந்து சூரேகா என்ற ரீதியிலே வேதம் சொல்லுகிறபடி பெருமாளை அங்கேயே பார்த்துன்னு அவனுக்கே கைங்கரம் பண்ண முடியாத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது. அப்படின்னா அவனோட சாமியம் ஆர்ப்பது நமக்கு அஸ்மாபிக்கு துல்லியோ பவத்துன்னு சொன்னார் என்று கபிகுலபதியினுடைய பிரார்த்தனை இங்கே எடுத்து காட்டப்பட்டது. இப்போ அநேக விஷயங்கள் இதை நோண்டி மேலே நமக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் முக்கியமானது 7 பேருக்கு இங்கே அனுகிரகம் பண்ணார் என்பதை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக காட்ட. நிஷாதானாம் நேதா கபிகுலபதிகி காபிசபரி குசேலகா குப்ஜாசா விரஜ யுவதயோஹோ மால்யகிருதிஹி அமீஷாம் நிம்னத்தம் விஷகரி பதேகே உந்திமபிகி பிரபூதைகி சோதோபிகி பசமானுகம்பே சமயத்தின்னு சொல்லி இந்த இடத்துல அற்புதமாக 7 பேருக்கு அனுகிரகம் பண்ண விஷயத்தை காட்டி கிருஷ்ண ராமாவதாரங்களுடைய பண்ண விசேஷங்களை இந்த ஏழுமலையான் தயை என்ற ஒரு விஷயத்தாலே நமக்கு நடத்தி காட்டுறான். இந்த தயாதேவி பெரியவாரோட சின்னவாளை சேர்த்து வைக்கிறா அப்படின்னு சாமான்யமான அர்த்தம் கூட இதில் படும்படியாக தேசிகன் ரொம்ப அற்புதமாக இங்கே காட்டிருக்கார். இந்த ஸ்லோகம் எம்பெருமான் ரொம்ப பக்த சுலபன்னு காட்ட ஸ்லோகம். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன்
மலர்மகள் விரும்பும் நம் அமரம் வளரடிகள் மற்றொரு கடவெண்ணை கடவினில் உறவிடையா பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு காட்டப்பட்டதான அந்த ஸ்லோகத்திலே பத்தொடு அடியவர் கெளியவன் சொன்ன பதத்துக்கு இந்த நிஷாதானாம் நேதா கபிகுலபதிகின்னு சொல்லி பசமனம் அனுகம்பே சமயசி அப்படின்றது தயாதேவின் மூலமாக எம்பெருமானுக்கும் இந்த சாமான்யமான ரொம்ப தாழ்ந்து இருக்கக்கூடியதான ஜீவாத்மானுக்கும் ஒரு சாமியத்தை ஏற்படுத்துகிறா தயாதேவி அப்படின்னு தேசிகன் இங்கே காட்டி போந்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.